அடுத்ததாக by our talented art. சதுரங்கம் போட்டி என்பது எங்களுடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டாக இருந்து அது இடையிலே குறைந்து வந்தது. ஆனால் கலாநிதி ஆளுநர் அவர்கள் கூறியது போல மற்ற வெளிநாட்டவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த சதுரங்க போட்டி இப்பொழுது அண்மை காலமாக தான் இங்கே யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் அது பிரபஞ்சமாகி கொண்டு வருகிறது. இந்த சர்வதேச போட்டியை இங்கே நடத்துவதற்கு யாழ்ப்பாண சதுரங்க அமைப்பு தான் அதுக்கு காரணமாக இருக்கின்றது. உண்மையிலே நான் அவர்களை பாராட்டுகிறேன். இவ்வாறு ஒரு பெரிய நிகழ்விலே நடத்துவதற்காக கிட்டத்தட்ட 750க்கு பேர் இதில் பங்கு பெற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒரு பெரிய அளவிலே. அது மட்டுமில்லை, வெளிநாடுகளிலிருந்து கூட இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக. ஆனால் சதுரங்கம் என்பது உண்மையிலே அவர்களுடைய அந்த பொறுமையை அவர்களுடைய பொறுமையை உருவாக்குகின்றதை எந்த இதிலும் சகிப்புத்தன்மையை கடைப்பிடிக்க வேண்டும், பொறுமையாக இருக்கணும் என்றது இது ஒரு காரணம். அது சில வேளையிலே இந்த போட்டிகள் எத்தனை நாட்கணக்கில் கூட செல்கின்ற அந்த சர்வதேச ரீதியில் நடக்கின்ற பொழுது அவையோ அந்த இதில் பங்கு பெற்றவர்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மை அந்த பொறுமையை ஏற்படுத்துகின்றது. மற்ற இது ஒரு நேர்மையான ஒரு விளையாட்டு, நேர்மையை அதில் ஏற்படுத்துகின்றது. அதில் அவர்கள் அந்த விளையாடுபவர்களிடத்திலே ஒரு நேர்மையான ஒரு தன்மையை அது ஏற்படுத்துகின்றது. அதில் மற்றது அதில் அது ஒரு புத்திக்கு அது மூளைக்கு வேலை கொடுக்குற வேலை தான் அது. உண்மையிலே இந்த விளையாட்டின் மூலம் அவர்களுடைய அந்த நுண்ணறிவுத்திறனை வளர்த்து கொள்ளலாம். நுண்ணறிவுத்திறனை கூடுதலாக வளரும் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஒரு விளையாட்டு வீரனுக்குரிய அந்த பண்புகளை இந்த விளையாட்டு உருவாக்குகின்றது. அவை இது ஒரு மிக முக்கியமான விளையாட்டு. கூடுதலாக இங்கு பல சிறுவர்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். அப்போ இந்த விளையாட்டுக்கு எந்த ஒரு வயதும் இல்லை. சிறுவர்களில் இருந்து
பெரியோர் வரையும் ஒரு விளையாடி கொண்டு ஒரு விளையாட்டு தான். இது எந்த விதமான ஒரு வயது இல்லை ஒன்றும் இல்லை. ஆகவே இது ஒரு ஆரம் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த வகையிலே அவர்களுக்கு அது ஒரு நல்லொரு பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய வருங்காலத்தில் அவர்களை பேராசை அந்த கலாநிதி ஆறுதன் ஐயா அவர்கள் கூறியது போல இந்த விளையாட்டில் ஈடுபட்டவர்கள் ஒரு பெரிய விஞ்ஞானியாக வரக்கூடிய ஒரு தன்மைக்கு அதுதான் வழிவகுக்கின்றது. அதாவது அந்த மூளையை அவர்கள் பயன்படுத்துகின்றதுனாலே அது அவர்கள் எவ்வாறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம், எவ்வாறு பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்பதை இது வழங்குகின்றது. அப்படின்றது ஒரு உருவாக்கம். அநேகமானவர்கள் என்று தாங்கள் அநேகமான உத்தியோகத்தர்கள் என்று என்னென்றால் ஒரு சிந்திப்பதில்லை. என்ன மாதிரி நாங்கள் ஒரு புதிதாக எண்ணத்தை ஆரம்பிக்கலாம், புதிதாக எண்ணத்தை தொடங்கலாம் என்று சிந்திப்பது குறைவு. ஏனென்றால் அவர்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு அரசியல்வாதிகளை சொல்வதை கேட்டு செய்பவர்களாகத்தான் கூடுதலாக இருக்கிறார்கள். அந்த மாறிவிட்டோம் நாங்கள். இந்த நாங்களாக சிந்தித்து யோசித்து செய்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த விளையாட்டு அந்த கிரியேட்டிவிட்டியை அந்த உருவாக்கத்தை உருவாக்குது. நாங்கள் இந்த சிந்திக்கிற ஆற்றலின் மூலம் அதை உருவாக்குகிறது. அவை இதன் மூலம் ஒரு புதிய சிந்தனைகளை உருவாக்குவதற்கு இது ஒரு வழிவகுக்கின்றது. அவை உண்மையிலேயே மிக சிறந்த ஒரு விளையாட்டாகத்தான் இருக்கிறது இந்த சதுரங்கம். அவை அந்த வகையிலே இவ்வாறு கூடுதலாக இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். எல்லோரையும் நான் உண்மையிலே பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த விளையாட்டுக்கு நீங்கள் பங்கு பெற்று இருக்கிறீர்கள். உண்மையிலே இது உங்களுடைய திறமையை மேலும் மேம்படுத்துவது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு சர்வதேச ரீதியில் கூட நீங்கள் ஒரு இந்த இதில் ஒரு புலமை உள்ளவர்களாக, ஆளுமை உள்ளவர்களாக வர வேண்டும். அதற்கு இந்த சதுரங்க போட்டி வழிவகுக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லை, இதுக்கு தலைமை தாங்கின பொறியியலாளர் அவர்களும் கலாநிதி ஆறுதன் அவர்களும் கூறியது போல இது இந்த பாடசாலை மட்டங்களிலேயும் கொண்டிட வேண்டும் என்ற கூடுதலானவர்களை இணைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய தன்மைகளை வளர்க்கிறதுக்கு மிக முக்கியத்துவமாக இருக்கின்றது. அவை நாங்கள் வருங்காலத்தில் அது நிச்சயமாக அது கட்டாயம் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எங்களால் எடுக்க முடியும். அந்த வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற எல்லா சிறுவர்கள் முதற்கொண்டு இளைஞர்கள் எல்லோரையும் நான் உண்மையில் பாராட்டி வாழ்த்தி, நீங்கள் இந்த நிகழ்ச்சி அந்த முயற்சி தொடர வேணும். நீங்கள் மேலும் பல சர்வதேச ரீதியில் பல பரிசுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருமாறன் அவர்களே, சதுரங்க சம்மேளனத்தினுடைய மதிப்பார்ந்த உபதலைவர் மற்றும் செயலாளர் உறுப்பினர்கள், இந்த போட்டியிலே பங்கு பெற்ற யாழ்ப்பாணத்தில் சதுரங்க கலையை ஒரு விளையாட்டை வளப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சதுரங்க சம்மேளனம் அளப்பெரிய பணியை ஆற்றுவதைக் கண்டு நான் வியந்து போயிருக்கின்றேன். சர்வதேசம் முழுவதும் இன்று மிகப்பெரிய ஒரு கௌரவத்துக்குரிய விளையாட்டாக கருதப்படுகின்ற இந்த விளையாட்டு தமிழர்களுடைய பூர்வீகமான ஒரு விளையாட்டு மரபு என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். சதுரங்கம் ஒரு வடமொழி சொல்லாக இருந்தாலும் நாட்படை அணி செய்கின்ற ஒன்றை சதுரங்கம் என்று சொல்லுகின்ற ஒரு பாரம்பரியம் தமிழர் மரபிலே இருந்திருக்கின்றது. இந்த சதுரங்க கலை, இந்த விளையாட்டு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது என்ற கேள்வி இன்றைக்கு ஆராய்ச்சியாக இருக்கிறது. சிந்துவெளியிலே கண்டெடுக்கப்பட்ட
2 நகரம் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. அந்த ஹரப்பாவிலே கண்டெடுக்கப்பட்ட பொருட்களிலே சதுரங்க பலகை போன்ற அமைப்பு மண்ணிலே செய்யப்பட்டு சதுரங்க காய்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டு இப்பொழுதும் இந்தியாவிலே அலகாபாத்திலே இருக்கின்ற பல்கலைக்கழக காட்சி அறையிலே சிந்துவெளியிலே கண்டெடுக்கப்பட்ட சதுரங்க விளையாட்டு அடையாளங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருந்தது. அது பற்றிய விமர்சனங்கள் இருந்தது, இது உண்மையா பொய்யான். ஆனால் என்ன ஆச்சரியம், 2 ஆண்டுகளுக்கு முதல் மதுரையிலே கண்டுபிடிக்கப்பட்ட கீழடி நாகரிக ஆராய்ச்சியிலே நேரடியாக 64 காய்கள், சதுரங்க காய்களும் சதுரங்க தட்டும் எடுக்கப்பட்டு இப்பொழுது மதுரைக்கு போகின்றவர்கள் கீழடியிலே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களிலே இது முக்கியத்துவம் பெற்றிருப்பதை பலரும் உணர்வர். எனவே தமிழர்களினுடைய ஒரு பாரம்பரியமான இந்த விளையாட்டு வடிவம் தொல்லியல் ஆராய்ச்சியிலே இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருப்பது தமிழருக்கு ஒரு பெருமை தருகின்ற நிகழ்ச்சி. 1886ஆம் ஆண்டு சர்வதேச ரீதியிலேயே இந்த சதுரங்க போட்டி தொடங்கிவிட்டது. இந்தியாவிலே தமிழர்களாலே தொடக்கப்பட்ட இந்த போட்டி 1886ஆம் ஆண்டு உலக அரங்கிலே பேசப்பட்டது. ஆனால் தமிழர்கள் அதிலே ஆர்வம் இல்லாமல் இருந்த போதிலும் இந்த போட்டி சர்வதேசத்துக்கு போய், குறிப்பாக ரஷ்யா போன்ற நாடுகள் இது விவேகம் நிறைந்த ஒரு விளையாட்டு என்பதை ஏற்று உலகுக்கு பரப்பி இன்றைக்கு எத்தனையோ மேலை நாடுகளிலே பாடசாலைகளிலே ஒரு கல்வி நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த சதுரங்கம் மாற்றம் பெற்றுவிட்டது. ஆனால் இதற்கு உரித்தானவர்கள் தமிழர்கள். இதிலே இன்னும் அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் இதிலே அக்கறை கொள்ள வேண்டும் என்று கருதிய சில அன்பர்கள் சேர்ந்து இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பது நாம் செய்த பாக்கியம். விஸ்வநாத் ஆனந்த் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞன் 12 வயதிலே இந்த சதுரங்க போட்டியிலே பங்கு பெற்றி 1969ஆம் ஆண்டு பிறந்தவர். அவருடைய செவ்வியை நான் எத்தனையோ வருஷங்களுக்கு முதல் ஆனந்த விகடனிலே படித்து ஆச்சரியப்பட்டேன். அவர் ஒரு சர்வதேச ரீதியிலே ஒரு செயல் வீரனாக பரிணமித்தார்கள். அதுக்கு பின்னாலே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பிரக்ஞானந்தா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறுவன் நெற்றியிலே எந்த போட்டிக்கு போகின்ற போதும் திருநீறு பூசியிருப்பார். அவரும் அவருடைய சகோதரியும் இந்த கலையிலே ஒரு ஆர்வமுடையவர்களாக இருந்து, ரமேஷ் அவருடைய தந்தை ஒரு போலியோ நோயாளி, வங்கியில் வேலை செய்பவர். ஆனால் இன்றைக்கு பிரக்ஞானந்தாவினுடைய சாதனை என்பது உலகமறிந்த ஒரு பெரிய சாதனை. 12 வயதிலேயே போட்டிக்கு போய், சர்வதேச போட்டிக்கு போய் மிகப்பெரிய வெற்றிகளை சந்தித்திருக்கின்ற ஒரு இந்திய தமிழர் மரபிலே வந்த கலையை மீண்டும் தமிழர்களுடைய கைவசமாக சாதித்திருக்கின்ற ஒரு பெரும் ஆற்றலாளனை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். என்ன ஆச்சரியம், இந்த சர்வதேச சதுரங்க போட்டியை ஊக்குவிப்பதற்காக யாழ்ப்பாணத்திலே 2 ஆண்டுகளிலே தொடங்கிய இந்த சம்மேளனத்தினுடைய முயற்சி இன்றைக்கு பார்த்தீர்களே. ஆனால் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையை சேர்ந்த 2 மாணவர்கள் இன்றைக்கு சர்வதேச போட்டிக்கு தாய்லாந்துக்கு இந்த வாரம் சென்றிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விடயம். இந்த போட்டி, இந்த சதுரங்க விளையாட்டு என்பது, இது பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள். பேராசிரியர் ராசமாணிக்கம் என்கின்ற அறிஞருடைய காலத்திலேயே இந்த சதுரங்க போட்டி தொடர்பான இந்திய ஆய்வு இருக்கிறது. அதிலே சொல்லப்படுகிற விடயம் என்னவென்றால், பெண் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு பாரம்பரியம் தமிழர்களுடைய இருக்கிறது. ராணிக்கு அந்த மதிப்பு சதுரங்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாய்க்கு கட்டுப்படுவது போல எல்லாரும் ராணிக்கு கட்டுப்படுகின்ற ஒரு பாரம்பரியம் இந்த விளையாட்டிலே இருக்கிறது என்று
எங்களுடைய மரபு சார்ந்த அடிப்படைகளை பற்றி கூட இந்த சதுரங்க போட்டியை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இன்றைக்கு மேலை நாட்டவர்கள் இந்த சதுரங்க விளையாட்டு எவ்வளவு பெறுமதியானது என்பதற்கு ஒரு சிறு பராயத்திலேயே பிள்ளைகளிடத்திலே ஒரு நிதானத்தை தருகின்ற ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். சின்ன வயதிலேயே வெற்றியையும் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம், வெற்றிக்கும் தோல்விக்கும் தானே தான் காரணம் என்று வேறு ஒருவரிடத்திலே பழி சொல்லாமல் தன்னையே தான் சீர் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு போட்டி என்றும் இந்த போட்டியை பற்றி சொல்லுவார். அடுத்தது என்னவென்றால் இந்த நிதானமான சிந்தனை. இந்த சதுரங்க போட்டியிலே சதுரங்க விளையாட்டிலே ஈடுபடுகின்றவர்கள் தங்களை நிதானப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை வளர்த்து கொள்ளுவதற்கு பெரிய உதவியாக இருக்கும். சதுரங்கத்திலே வெற்றி பெறுகின்றவர்கள் சதுரங்கத்திலே ஒரு நிறைந்த பயிற்சியை பெறுகிறார்கள். அடுத்தது காட்சி பயிற்சி என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் கண்டு நானே இந்த தவறை விட்டுவிட்டேன் என்று ஒருவர் தன்னைத்தானே உணர்கின்ற ஒரு காட்சி பயிற்சியும் இந்த நிகழ்ச்சியிலே கிடைக்கிறது. மூன்றாவதாக இந்த சதுரங்க நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்றவரிடம் கணித விவேகம் ஒன்று தன்பாட்டிலேயே வளர்ந்து கொண்டு போவதை எல்லாரும் அறிவார்கள். கணித விவேகம் உங்களுக்கு தெரியும். பங்கு சந்தை வியாபாரத்திலே உச்ச நிலை பெற்ற சிலரை செவ்வி கண்டார்கள். அதில் இந்தியாவை சேர்ந்த ஒரு பங்கு சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட்ட மிக இளம் வயதை சார்ந்தவர் சொன்னால், சதுரங்க விளையாட்டிலே நான் ஈடுபட்ட காரணத்தினாலே எனக்கு இந்த ஆற்றல், இந்த பொறுமை, இந்த விவேகம் சிறப்பாக அமைந்தது. கணிதம் சார்ந்தவர்கள், உலகத்திலே பங்கு சந்தை வாணிபத்திலே ஈடுபடுகின்றவர்கள், அது மட்டுமல்ல சமூக வாழ்விலே கூட நல்ல ஆலோசனை வழங்குவரிடத்திலே கூட இந்த சதுரங்க நிகழ்ச்சியிலே கண்ட அறிவு, பொறுமை, அதிலே இருக்கின்ற ஒரு பாண்டித்தியம், மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய கவுன்சிலர்ஸாக வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சில பேர் தங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய பெற்றோர்களே, அன்புக்குரிய பிள்ளைகளே, இது ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த அற்புதமான விளையாட்டு எங்களோடு தொடர்பட்டது என்பதற்கு 64 கலைகள் என்று எங்களுக்கு முன்னோர்கள் சொன்னார்கள். 64 காய்கள். எங்களுடைய பாரம்பரியத்துக்கு அமைந்த இந்த விவேகமான, சிந்தனை ஊட்டுகின்ற, பொறுமையை தருகின்ற, நிதானத்தை காப்பாற்றுகின்ற, செயல் ஊக்கத்தை தருகின்ற, சிந்தனையை விரிவாக்குகின்ற, பல வழிகளிலே எம்மை சிந்திக்க வைக்கின்ற, நாங்களாகவே எங்களுடைய சிந்தனையை காலத்து காலம் மாற்றி இன்னும் எங்களை விருத்தி காணக்கூடிய ஒரு அற்புதமான விளையாட்டு வடிவம் இந்த வடிவம். இதை எவ்வளவு தூரம் நாங்கள் சின்ன பிள்ளைகளிடத்திலே உருவாக்குகிறோமோ அது மிகப்பெரிய வெற்றியாகும். எங்கள் வாழ்விலே இந்த நிகழ்ச்சி தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்விலே இது ஒரு சிறந்த விளையாட்டு. இங்கே கௌரவ தலைவர் ஏகாம்பரநாதன் ஜெகதீசன் அவர்கள் கௌரவ ஆளுநரிடம் கேட்டார்கள், பாடசாலைகளில் இதை ஊக்குவிக்க வேண்டும் என்று. உண்மைதான். நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவன். நாங்கள் படிக்கின்ற காலத்திலே 1972-73 யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இந்த துறையை ஒரு சில ஆசிரியர்கள் அறிமுகம் செய்து விவேகம் வந்தது. என்னுடைய வகுப்பு மாணவன் இப்பொழுது அவர்கள் லண்டன் மருத்துவ பீடத்திலே பேராசிரியராக இருக்கின்றார். இன்னும் சில மாணவர்கள், நான் குறிப்பாக சொன்னால் நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கின்ற
யாழ்ப்பாணத்து விஞ்ஞானி ஜெயக்குமார், இவர்கள் எல்லாம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே சதுரங்க விளையாட்டு கழகத்திலே முக்கிய பங்கு வகித்தவர்கள். அதனாலே தான் இந்த கலை வடிவம், இந்த விளையாட்டு கலை வடிவம் என்பது ஒரு மிக ஆற்றலாளரை உருவாக்கும் என்பதை என்னுடைய பாடசாலை காலத்திலே இதிலே பங்கு பெற்றிய நிர்மலன் இன்றைக்கு லண்டன் மருத்துவ பீடத்திலே ஒரு பேராசிரியராக இருக்கிறார். ஜெயக்குமார் 4A, அப்பொழுது 4 பாடமும் A எடுக்கவுடன் யாழ்ப்பாண வரலாற்றிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே 77 4A எடுத்து அமெரிக்க பல்கலைக்கழகத்துக்கு சென்று நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலே இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானியாக வளர்ச்சி பெற்றிருக்கின்ற அனலதீவை சேர்ந்த ஜெயக்குமார் இன்றைக்கு ஒரு பெரிய ஆற்றலாளனாக வருவதற்கு இந்து கல்லூரியிலே அப்படி ஒரு கழகம் இருந்தது. இங்கே அருணகிரி எனக்கு பின்னாலே படித்தவர்கள் அது சிறுவனாக அதில் பங்கு பெற்றிருக்கிறார். இன்றைக்கு இந்த முயற்சி, இந்த சதுரங்க சம்மேளனம் என்று இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி எங்களுடைய இங்கே உபதலைவராக இருக்கின்ற பொறியியலாளர் ஸ்கந்தவிரோதியா கல்லூரியினுடைய ஒரு புகழ்பூத்த பழைய மாணவன் ஜெகதீசன், எல்லாரையும் எனக்கு தெரியும். இவர்கள் செய்கிற முயற்சி என்பது உண்மையிலே நீங்கள் செய்கின்ற எதிர்கால சமூகத்துக்கான ஒரு அரிய முயற்சி. 22 லட்சம் ரூபாவுக்கு பரிசு தேடி எத்தனையோ ஊர்களில் இருந்து சர்வதேச ரீதியில் இந்தியாவில் இருந்து இங்கிலாந்தில் இருந்து இங்கே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி இருப்பது மிக பாராட்டுக்குரியது. இந்த மண்டபத்தை கொடுத்து இப்படியான நிகழ்ச்சிக்கு ஊக்குவிக்கின்ற திருமாறனுக்கு நான் நன்றி சொல்வதோடு, உண்மையிலே இன்றைக்கு பிள்ளைகள் குழப்படி, பிள்ளைகளிடம் நிதானம் இல்லை, பொறுமை இல்லை, சாந்தம் இல்லை, அமைதி இல்லை, வீண் விரியங்கள் என்றெல்லாம் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் சமூக பெரியவர்கள் இன்றைக்கு கவலைப்படுகின்ற போது இப்படியான ஒரு சதுரங்க நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியிலே இப்படி பிள்ளைகள் பங்கு பெற்றுவது ஒரு மிக பயனுடையது. இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலே 11 தடவை நான் போயிருக்கின்றேன். ஆஸ்திரேலியா பாடசாலைகளுக்கு போனால் அங்கே கட்டாயம் இந்த சதுரங்கம் ஒரு முக்கியத்துவம் பெற்று வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே நாங்கள் பார்த்தால் இப்பொழுது என்ன செய்கிறார்கள், சில நேரம் பிளேனில் போய் கொண்டிருக்கிற போது எங்கேயோ இருக்கிற சிறுவனும் எங்கேயோ இருக்கிற சிறுவனும் அங்கே அனுமதி எடுத்து தங்களுக்கு பக்கத்திலே வர சொல்லி பிளேனுக்குள்ளே சதுரங்கம் விளையாடி கொண்டு வருவார்கள். மற்றவர்கள் நித்திரை கொண்டு கொள்ளைக்குள்ள இவர்கள் சதுரங்கம் விளையாடி கொண்டு வருகிறார்கள். மேலத்தையத்து பிள்ளைகள் கீழத்தையம் அறிமுகம் செய்த இந்த சதுரங்கத்தை மேலத்தையம் மேலே தூக்கி வைத்திருக்கின்ற போது கீழத்தையும் கைவிடக்கூடாது. இது ஒரு நல்ல முயற்சி. இந்த நல்ல முயற்சிக்காக பாடுபடுகின்ற யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனத்தை பாராட்டுகிறேன். ஒரு சர்வதேச போட்டியை மிக அமைதியாக யாழ்ப்பாணத்திலே நீங்கள் நடத்துவது என்பது ஒரு வரப்பிரசாதம். நாங்கள் இப்பொழுது இந்த பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து பிள்ளைகள் போகிறார்கள்ங்கிற போது மகிழ்ச்சி. நான் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை அதிபரை பத்திரிகையை பார்த்துவிட்டு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வாழ்த்தி அந்த மாணவிக்கு 7 வயது மாணவிக்கு நான் உடனே 50,000 ரூபா பரிசு சிவபூமியாலே கொடுத்து 50,000 ரூபா காசு கொடுத்து அவரை ஊக்குவித்திருக்கு. அந்த ஊக்குவிப்பு முடிந்த பிறகு பார்த்தா ஒரு கிழமைக்குள்ளே என்ன இந்த விழாவுக்கு விருந்தினராக வருமாறு கேட்டார்கள். இவர்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் எனக்கு அதை ஏன் ஊக்குவித்தேன் என்றால் இப்படி பிள்ளைகள் பங்கு பெற்ற வேண்டும் என்று பார்த்தால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. 800 பேர் பங்கு பெற்றுகிற ஒரு நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு சர்வதேசத்துக்கு எங்கள் பிள்ளைகளை அனுப்புவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. சகல பள்ளித்தலங்களிலும் இந்த போட்டி, இந்த ஆர்வம், இந்த அக்கறை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த சம்மேளனத்துக்கு மிகுந்த நன்றி கூறி எப்பவும் இந்த துறைக்கு
என்னாலான உதவியை செய்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அவர்களை அழைக்கின்றோம். We are truly privileged to have the வணக்கம். நான் தலைவர் யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனம் ஜெகதீசன். இன்று 2ஆம் முறையாக யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனத்தால் சர்வதேச சதுரங்க போட்டியானது யாழ்ப்பாணத்தில் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. தமிழர்கள் உலகுக்கு கொடுத்த பெரிய கொடையான சதுரங்கம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெறுவதற்கு நாங்கள் உண்மையில் பெருமிதம் அடைகிறோம். பண்டைக்கால அரசர்கள் தாங்கள் அரசியல் போர் வியூகங்களில் இந்த சதுரங்கத்தை வெற்றிகரமாக பாவித்ததாக வரலாறு கூறுகின்றது. இன்று இந்த யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற சதுரங்க போட்டியில் 750 போட்டியாளர்கள் பங்கு பெற்றுவதுடன் சர்வதேசத்திலிருந்து 15க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் வந்திருக்கின்றார்கள். உண்மையில் சதுரங்கமானது விவேகமும் கூர்மையும் நிறைந்த ஒரு விளையாட்டு. 4 மணத்தியாலம் விளையாடுகின்ற விளையாட்டு மிகவும் நேர்த்தியாகவும் விவேகமாகவும் விளையாடத்தில் தாங்கள் தோல்வியை சந்திக்க வேண்டி வரும். ஆகவே எல்லோரும் தமது வெற்றிக்காக மிக விவேகமாகவும் கூர்மையாகவும் விளையாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளாக்கப்படுவார்கள். இதனூடாக அவர்களின் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை என்பன மேலும் வளர்வதோடு தாங்கள் எதிர்காலத்தில் வெற்றி தோல்வி என்ற இரண்டையும் சமாளிக்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொள்ள முடியும், வளர்த்து கொள்ள முடியும். தற்போது யாழ் மாவட்டத்தில் இந்த சதுரங்க போட்டியானது மிகவும் நல்ல முறையில் நடைபெற்றாலும் சில தடங்கள் இருக்கின்றது. இதனால் போட்டியின் தன்மை குறைந்து கொண்டு வருவதால் நாங்கள் கௌரவ ஆளுநருடன் பாடசாலையின் ஊடாக இந்த சதுரங்க போட்டியை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்ததுடன் அதற்குரிய சகல வசதிகளையும் யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனம் வழங்கும் என நாங்கள் உறுதியளித்திருக்கின்றோம். மேலும் இந்த போட்டியில் எங்களுக்கு பல பங்குதாரர்கள் நமக்கு உதவி இருக்கிறார்கள். இந்த போட்டிக்குரிய மொத்த பரிசு தொகையாக 24 லட்சம் வழங்கப்படுகின்றது. அதில் பணம், பதக்கம், கேடயம் உட்பட 24 லட்சம் நாங்கள் இதில் போட்டியாளருக்கு வழங்குகின்றோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர் இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த போட்டிக்கு எங்களுக்கு பிரதான அரசியலாளராக போன முறையும் லைக்கா ஞானம் ஃபவுண்டேஷன் இருந்தார்கள், இந்த முறையும் அவர்கள் இருக்கின்றார்கள். அதோடு வெளிநாடுகளிலும் உள்நாடுகளும் தனிப்பட்ட ஆட்களும் இதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த போட்டி நடத்துவதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய தொகை தேவைப்படுவதால், ஏனென்றால் வெளிநாட்டில் இருந்து வருகின்ற போட்டியாளர்களுக்குரிய சகல செலவுகளும் அவர்களுக்குரிய விமான டிக்கெட்டிலிருந்து சகல தங்குமட வசதிகள், சாப்பாடு எல்லாம் நாங்களே பொறுப்பெடுக்கிறபடியாக மிகப்பெரிய செலவு எங்களுக்கு ஏற்படுகின்றது. ஆகவே இந்த போட்டியை வாரமுறையும் மிக சிறப்பாக நிறுவனத்துக்கு லைக்க ஞானம் ஃபவுண்டேஷன் மட்டுமில்லை எல்லோரும் நமக்கு உதவி வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மேலும் இந்த போட்டி சிறப்பு நடைபெற வாழ்த்துகின்றேன். விடைபெறுகிறேன். நன்றி.
வணக்கம், என் பேர் அஜீஷ். என் ரேட்டிங் 1494. இந்த ஜெஃப்னா இன்டர்நேஷனல் ரேட்டிங் செஸ் சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொள்கிறேன். இந்த மேட்ச்சில் 100 பிளேயர்ஸுக்கு ரேட்டிங் இருக்கிறதான வாய்ப்பு கூடவா இருக்குது. வேறு இந்த மேட்ச்சில் 800 பேருக்கிட்ட விளையாடினோம். இது ஜாழ்ப்பாணத்தில் நடக்கிறபடியா ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறாக்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. இல்லாட்டி மற்ற மாவட்டங்களில் நடக்கிறபடியாக கொஞ்சம் போக்குவரத்து கஷ்டம். அதனால் ஜெஃப்னா ஓப்பன் ஜாழ்ப்பாணத்து ஆக்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அதோட இங்கே கலந்து கொண்டு இருக்கிற செஸ் காம்படிஷனில் இருக்கிற எல்லாரும் ஆல் த பெஸ்ட். இதில் எப்படி எனக்கு ஆரம் வந்தேன்டா இது சோப்பனம் இது வந்து தமிழ் மக்கள் இதில் கணக்கவே கலந்து கொள்கிறபடியாக இது கதைக்கிறதுக்கு அந்த தமிழாவிடஸ் எல்லாம் இருக்கணும். அதோட இதில் என்ன முக்கிய விஷயம் உண்டா, இப்போ எங்கள் தமிழ் மக்களுக்கும் ஒரு ஆர்வம் கொண்டு வருது. ஏண்டா இது பணம் வந்து செலவு பண்ணாமல் இப்போ பக்கத்தில் நடக்கிறபடியாக போக்குவரத்தும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட இதோட இன்டர்நேஷ்னல் மேட்சாக இருக்குது. அதனால் இந்தியாவிலேருந்து இங்கிலாண்டிலேருந்து பிளேயர்ஸ் வந்திருக்கணும். அதோட ஓகே, ஆல் த பெஸ்ட் எல்லாரும். Hi, I am Imitra from Visakha Vidyalaya and I am 14 years old. I am here today at the Jaffna International Chess Tournament, and it's very helpful for us, especially to play with players in other countries, and actually the playing hall is also very pretty and the people are so friendly, and I think that this tournament is very helpful for us as chess players. Thank you. Start. Hi, this is International Master Mohammad Nubair Shashrik from India, and my FIDE rating is 2417. I have got 3 GM norms and I'm looking forward to play in Jaffna International Open. Excited about it. என் பேர் விஷாலினி. என் ரேட்டிங் 1593. நான் ஜெஃப்னா லேடிஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் வந்து இந்த போட்டியில் வழங்க பெற்றதுக்கு காரணம் நிறைய ஒப்போனன்ஸ் பிளேயர்ஸ் வந்து சர்வதேச ரீதியில் சந்தித்து மீட் பண்ணி ரேட்டிங் அப்டேட் பண்ணுறதுக்குரிய நல்ல ஒரு சான்ஸாக இருக்குது. நான் வெளிநாட்டில் நிறைய காசு கூட செலவழித்து போய் விளையாடினேன். அதை இங்கே ஒப்படைக்க நிறைய செலவு குறையும். மற்றது நிறைய ஒப்போனன்ஸ் ரேட்டட் பிளேஸை மீட் பண்ணி ரேட்டிங் அப் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. படிப்புக்கும் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் மேலே இருக்குது. படிப்போடு சம்மந்தப்படுத்திக்க ரஷ்யா விஜயகுமார் அப்படி போயிருந்தேன். அதாவது செஸ்ஸும் மேட்ஸ் வந்து செஸ்ஸுக்கு நிறைய ஒத்துழைப்பு இதுன்றது. அதனால் நல்ல காம்படிஷன்ஸ் ரேட்டிங் அப் பண்ணலாம். நல்ல ஒரு சான்ஸ் ஜெஃப்னா நேஷனல் மேட்ச்சுக்கு. ஓகே. வணக்கம், நான் கொங்குவேல் தமிழ்நாடு சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன்.
இந்த சர்வதேச போட்டியில் பங்கு பெறுவது மிக்க மகிழ்ச்சி. இங்கு 750 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கிறது மிகுந்த வியப்பை அளிக்கிறது. இவ்வளவு ஆர்வத்தோடு பங்கு பெற்றிருக்கும் குழந்தைங்களுக்கு என் வாழ்த்துக்கள். எனக்கு இது ஸ்ரீலங்காவில் முதல் பயணம். மீண்டும் பல முறை வருவதற்கான ஆர்வம் உள்ளது. நன்றி. வணக்கம், நான் வந்து ஆந்தனி சாமுவேல் வச்சலையிலேருந்து வரேன். 79ஆம் ஆண்டுலேருந்து செஸ் விளையாடுறேன். 82ல் மேஜர் நேஷனல் சாம்பியன். இன்னும் நான் விளையாடுறேன். இப்போ இன்டர்நேஷ்னல் ரேட்டட் பிளேயர். யாழ்ப்பாணத்தில் இந்த சங்கம் உருவாக்க நான் இது ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். சாவ மட்டும் செஸ் விளையாடுவேன். 2 வருஷத்துக்கு முந்தி எனக்கு ஸ்ட்ரோக் வந்து பேரலைஸ் ஆகிட்டு லெஃப்ட் சைடு வேலை செய்யலை. இப்போ எக்ஸசைஸ் பண்ணி ரிகவர் பண்ணியிருக்கிறேன். செஸ் பிளேயர்ஸுக்கு ஸ்ட்ரோக் வந்தேன்னா சுகமாக கூட வாய்ப்பு கூட. நான் ஒரு லிவிங் டெஸ்டிமனி. இனி பேரண்ட்ஸ்மாருக்கு சொல்கிற செஸ் ஆஸ் அன் எஜுகேஷனல் டூல் இதாகுங்க. இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு கொண்டு போகிறேன். இலங்கை இருக்கிற அத்தனை ப்ரைமரி ஸ்கூல்களுக்கு இலவசமாக செஸ் படிக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து வருஷம் இருந்து பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்குறேன். குளோபல் செஸ் கிட்ஸ் வந்து என்ன நிறுவனம் ஆன்லைனில் பார்க்கலாம். ஃபோனில் 07869599593 வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இனி 67 வயசானாலும் இப்போ இருக்கிற ஜின்னோடு மாதிரி இன்னும் பழைய வயசானாலும் மைண்டில் இன்னும் ஞானம் சாவை மட்டும் நம்மளுக்கு படிக்கலாம். அதுதான் முக்கியமானது. எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. வணக்கம், எனது பேர் லாவண்யா சுவர்ணன். இது மாதிரி ஜோயஸ்மி. அவர் செஸ் கிரேட் 1லேருந்து விளையாடி கொண்டிருக்கிறார். நேஷனல் பிளேயர். நேஷனல் லெவலில் மட்டும் விளையாடுறோம். நான் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதில்ல. அவுட் டிஸ்ட்ரிக்ட் போகிறேன்னா கூட எங்களுக்கு லாங் டேர்ம் போய் நிற்க கஷ்டம். ஆனால் ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் செஸ் அசோசியேஷன் இங்கே எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதால பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ். இது செகண்ட் டைம். போன வருஷமும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். அதால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வர்றாங்க. அவங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செமினார் அதில் அரேஞ்ச் பண்ணுறதால அவையண்ட நாலேஜையும் வந்து ஷேர் பண்ணுறதால பிள்ளைகளுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. செஸ் விளையாடுறது வந்து பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. தனியாக ஸ்டடீஸ் அண்ட் இல்லாமல் அவைகள் கேம்ஸுக்குள்ளேயும் போக வேணும். அந்த செஸ்ஸில் வாரதால் அவையில் மூல விருத்திக்கும் இது கட்டாயம் உதவக்கூடியதாக இருக்கும். திங்கிங் அவையில் க்ரியேட்டிவ் ஐடியாலாம் கூட ஸ்டடீஸுக்கும் இது நிச்சயம் ஹெல்ப் பண்ண பண்ணுறபடியால் ஸ்டடீஸுக்கு இணையாகவே இந்த செஸ்ஸுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நன்றி. என் மகன் வந்து 6 வயசுலேருந்து செஸ்ஸில் விளையாட தொடங்கினவர். அப்போ இவர் இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்புக்குள்ளே வந்து எனக்கு எல்லோரும் சொன்னவர். அவர் இப்போ ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி ஜெஃப்னா இண்டோவில் படிக்கிறார். ஸ்காலர்ஷிப்புக்கு சொன்னவர் பிள்ளைய செஸ்ஸால் நிப்பாட்டி ஸ்காலர்ஷிப்பை பாருங்கன்னு. அப்போ மகனே எனக்கு சொன்னவர், தான் 3 மாதம் ஸ்காலர்ஷிப்பு படித்தம்மா உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன், என்ன செஸ்ஸில் இருந்து நிப்பாட்டாங்கன்னு. அப்படி சொன்ன மாதிரி அவர் படித்தது செஸ் விளையாடாமல் விட்டது 3 மாதம், படித்தது 3 மாதம். கடைசியாக ஸ்காலர்ஷிப்பை 165 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணி இந்த ஜெஃப்னா இண்டோவில் இருக்கிறார். அப்போ நான் இந்த செஸ்ஸை பற்றி என்ன யோசிக்கிறேன்னா, விளையாடுற ஒரு பிள்ளைக்கு மென்டலாக ஐக்கியூ வடிவாக செய்யலாம். மற்றது பிள்ளை வந்து தானாக யோசித்து தீர்மானிக்கிற ஆற்றல்கள் வளருது. அப்போ இந்த செஸ் விளையாட்டு மற்ற விளையாட்டுகள் போல் இல்லை, மென்டலாக நல்லா வளர்க்குதுன்றதை உணர்ந்திருக்கிறேன். நான் பார்த்த மட்டும் செஸ் விளையாடுற ஒரு பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் ஐக்கியூ நல்லா செய்யுது. அது எல்லா பக்கமும் நான் பார்த்து கொண்டு வரேன். எந்த பள்ளிக்கூடத்தில், எந்த இடத்துல, எந்த இதுலேயும் நான் இப்போ மகனை ஒத்த பிள்ளைகள் என்னுடைய அடுத்தவர் இப்போ இந்த வார வருஷம் ஸ்காலர்ஷிப் எடுக்க போகிறேன். எனக்கு எங்களோட பள்ளிக்கூட சென்ட் பெனடிக்கில் படித்து கொண்டிருந்தவர் 2 பேரும். எனக்கு பள்ளிக்கூட சிஸ்டரே சொல்லுவேன், உங்களோட பிள்ளைகள் செஸ் விளையாடுறபடியாக ஐக்கியூ நல்லா செய்யணும் தானே.
என்று சொல்லினோம். அப்போ நான் நினைக்கிறேன் செஸ் வந்து படிப்பை குழப்புற ஒரு விளையாட்டாக நினைக்கல. ஒரு பிள்ளைன்ற மூளையை வளர்த்து அந்த பிள்ளைய திறமசாலி ஆக்குற ஒரு விளையாட்டாக தான் செஸ்ஸை நினைக்கிறேன். இப்போ எந்த மகன் 8 வயதில் இலங்கையில் முதல் ரேட்டிங் ஓப்பன் பண்ணினவர். அவட்ட வயது பிரிவில் இன்றைக்கு ஒரு ரேட்டிங் பிளேயராக விளையாடி கொண்டு இருக்கு.